அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் இன் த சேம் மேனர் அண்ட் ஆன் த சேம் கிரவுண்ட்ஸ் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கக்கூடிய அதே நடைமுறையின் பேர்ல தான் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் நமக்கு. Other election commissioners can be removed from office only on the recommendation of chief election commissioner. Other election commissioner, regional commissionersலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் அவங்களையெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிமூவல் ப்ராசஸ் என்னவோ அப்படியே இவருக்கு அப்படியே அப்ளிகபிள் ஆயிரும். ஓகேங்களா? ரெண்டு ஹவுஸ்லயும் கொண்டு வரலாம். ஸ்பீக்கர் அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டி என்கொயரி பண்ணி இவர் கில்ட்டிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. சரியா? ரைட். அடுத்தது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டஸ் நாட் ஹோல்ட் ஹிஸ் ஆஃபீஸ் டில் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஏன்னா அவரை ரிமூவ் பண்ண முடியும். அதனால பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியாது? பதவி வகிக்க முடியாது. சரிங்களா? The Constitution has not debarred the retiring election commissioners from any further appointment by the government. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, they are eligible for reappointment அப்படிங்கறத இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? The Constitution has not debarred the retiring election commissioners from any further appointment by the government அப்படின்னு சொல்லி. ஓகே? அவங்கள வந்து மத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து தடை பண்ணல, டிபார் பண்ணல. அப்ப மீன்ஸ் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நிர்யத் நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரியா? இந்த ரிப்போர்ட்டை கூட கொடுத்துட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு ட்ரேட் ரிலேட்டடான டேட்டாவெல்லாம் நமக்கு எக்கனாமிக் சர்வேல எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த டேட்டாவை எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல இருந்து எடுப்பாங்க. அடுத்தது, the National Productivity Council of India is an autonomous body functioning under administrative control of which union ministry அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது. சரியா? லாஸ்டா, வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டே எப்போனா மார்ச் 23, உலக வானிலை தினம் அப்படிங்கிறது மார்ச் 23ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.